மாணிக்கவாசர் குருபூசை தினத்தில் சரதியாக இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதற்கு அருள் புரிந்த இறைவனுக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். அத்துடன் இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்திருக்கின்ற இந்த ஆத்ம சாதகர்களுக்கும் ஆத்ம சாதகராகிய உங்களுக்கு வணக்கத்தை சொல்றதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திருவாசகம் சொல்லழகு பொருளழகு என இரட்டை அழகுடையது. இந்த திருவாசகத்துக்கு விளக்க உரையை வழங்கும் போது அது இந்த சொல்லழகுல மட்டும் ஒரு ஆத்ம சாதகர், அதாவது அருட்தாக முடிய ஒரு ஆத்ம சாதகர் திருப்திப்பட மாட்டார். அவருக்கு எந்த திருப்தியுமே வராது. சொல்லழகு இப்போ பாருங்க, ஒரு தண்ணி தாக முடிய ஒரு நாக்கு வறண்டு தண்ணி தாக முடிய ஒருவருக்கு நாங்க தண்ணியை பற்றி நல்ல ஆலாபனை செய்யறோம். தண்ணியை பற்றி நல்ல ஒரு அலங்காரமா நாங்கள் தண்ணியை பற்றி சொல்றோம். அதாவது அருவி கொட்டும் போது தண்ணியின் அழகை பற்றி சொல்றோம். தண்ணி இவ்வளவு அழகா இருக்கு. அல்லது தண்ணியின் கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்றோம். 2 ஹைட்ரஜன் அணுக்களோட ஒரு ஆக்சிஜன் அணு பங்கிட்டு பிணைப்பால் இணைந்திருக்கு. அது ஹைட்ரஜன் பிணைப்புகளால் அந்த நீர் மூலக்கூறுகள் எல்லாம் இணைந்திருக்குன்னு சொல்லி தண்ணியின் கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்றோம். தண்ணியின் அழகை பற்றி சொல்றோம். ஆனா இந்த அலங்காரங்கள் ஒன்றும் அவருடைய தாகத்தை தீர்க்காது. சரிதானே? தண்ணியை பற்றி நாங்கள் எவ்வளவுதான் அழகான வர்ணனையை வழங்கினாலும் அந்த தாகமுடைய ஒருவருக்கு, நாக்கு வறண்டு தவிக்கிற ஒருவருக்கு, அவர் அந்த ஒரு சொட்டு தண்ணியை தான் தேடிக்கொண்டு இருப்பார். அந்த ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்தால்தான், இப்ப தண்ணி கிடைக்காமல் எத்தனையோ நாட்களாக இருந்த மக்கள் மழை பெய்து வந்த அந்த வெள்ள தண்ணிய, மழை பெய்து ஓடுற அந்த வெள்ள தண்ணிய கூட அந்த தாகத்துக்காக அள்ளி அருந்தி இருக்கிறார்கள். அப்படி அள்ளி அருந்தைக்குதான் அவர்களுடைய தாகம் தீரும். அது நல்ல தண்ணியோ அது கூட பார்க்க மாட்டார்கள். ஒரு சொட்டு தண்ணி உங்களுக்கு கிடைத்து அந்த நாக்குல போய் சேர்ந்தால்தான் அவருடைய தாகம் அடங்கும். நாக்கு வறண்டு தண்ணீர் தாகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்ததை போலத்தான் அருள் நாட்டத்தை கொண்ட ஆத்ம சாதகர்களுக்கு மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகம் ஒரு அருள் விருந்தாக அமைந்துள்ளது. அருள் நாட்டத்தை கொண்டவர்கள் இறைவனை உணர்வதற்கு, இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கு, தமது பக்தியை வளர்ப்பதற்கு எல்லாமாக அந்த திருவாசகம் அமைய பெற்றுள்ளது. இந்த திருவாசகத்தை என்னுடன் இணைந்திருக்கிற நீங்கள் அதை படித்து உணர வேண்டும். திருவாசகம் 51 திருப்பதிகங்களுடன் விளங்குகின்றது. இதுல தத்துவ விளக்கத்துல தலை சிறந்த சிவபுராணத்தை நான் படிக்க போகிறேன். சிவபுராணத்துல 1வது வரிக்குரிய பொருளை மட்டும்தான் நான் இன்றைக்கு இதுல உங்களோட பகிர போகிறேன். அதற்கு முதல் சிவபுராணத்துக்குரிய காப்பை படிப்போம். திருச்சிற்றம்பலம். தொல்லையிலும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானரை அளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் எனும் தேன். நமச்சிவாய வாழ்க. உயிருடன் இருக்கும் உடலுக்கு இருதயம் இன்றியமையாதது போல வேதத்துக்கு இருதயம் போன்றது இந்த நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். மூளை வேலை செய்யாவிட்டாலும் உயிருடன் இருப்பார், கோமா ஸ்டேஜில் இருப்பார். ஆனா இருதயம் நின்று விட்டால் மரணித்து விடுவார். அந்த இருதயம் ஒரு உயிருடன் உள்ள ஒருவருக்கு முக்கியத்துவம் எவ்வளவு இன்றியமையாததோ அது போலத்தான் இந்த நமச்சிவாய என்ற அந்த 5 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சரம் வேதத்துக்கு இருதயம் போல இன்றியமையாததாக அமைந்துள்ளது. வேதம் ஓதுவது என்பது எல்லோருக்கும் சாத்தியமானது அல்ல. அந்த வேதம் ஓதுவது தீட்சை பெற்றவர்கள் தான் ஓதுவார்கள். ஆனால் ஒரு தாய்க்கு பிறக்கின்ற ஒரு குழந்தை, அந்த பிள்ளை அம்மா என்று அழைப்பது இயல்பானது. அது மிக எளிமையானதாக இருக்கு. அது இயல்பாகவே அந்த குழந்தை அம்மா என்று அழைக்கும். அதுபோல தீட்சை பெற்றவர்களோ அல்லது தீட்சை பெறாதவர்களோ யாரா இருந்தாலும் ஓம் நமச்சிவாய என்ற அந்த மந்திரத்தை அப்படி அழைக்கிறது மிகவும் இயல்பானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கு. ஓம் நமச்சிவாய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அழைப்பது மிகவும் எளிது.
அதைத்தான் மாணிக்க வாசகர் எடுத்த எடுப்பிலேயே அந்த சிவபுராணத்தை நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி இருக்கிறார். அந்த ஓசை, அந்த மந்திரங்கள் ஓசைகளால் நிரம்பி இருக்கு. அந்த ஓம் நமச்சிவாய என்ற அந்த மந்திரம், அந்த ஓசை இறைவனின்பால் எங்களை அழைத்து செல்கின்றது. அப்ப நாங்கள் எந்த வேலையில ஈடுபட்டாலும் அல்லது மனதுக்குள்ளேயோ அல்லது நாங்கள் சத்தமாக சொல்றோம், ஓம் நமச்சிவாய என்றது நாங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அது எம்மை இறைவனின்பால் அழைத்து கொண்டு செல்லும், எங்களை அறியாமல். எனவே மாணிக்க வாசக பெருமானால் மலர்ந்தருளிய சிவபுராணத்தில் 95 வரிகளை கொண்ட இந்த சிவபுராணத்தில் முதலாம் வரியை நாம் இன்று பார்த்தோம். எதிர்வரும் வீடியோக்கள்ல நீங்கள் தொடர்ந்து இந்த 2ஆம் வரி அவ்வாறு தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கு ஆண்டவனின் அருள் கிடைக்க இறைவனை வேண்டி பிரார்த்தித்து உங்களுக்கும் நன்றியை கூறி நன்றி. ஓம் நமச்சிவாய.